ஞானத்தை கொடுக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும். தேவ ஜனங்களுக்கு நன்மை பயக்குகிறதான திட்டங்களை கொண்டு வந்து தேசத்தை ஆசீர்வாதமான பாதையில நடத்தி செல்ல வேண்டும். அது மாத்திரமல்லாமல் சுவிசேஷத்திற்கான வாசல்களை விசாலமாக இவர்கள் திறந்து கொடுக்க வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோடு கலகமில்லாத அமைதலான ஜீவியத்திற்காக இவள் எல்லாருக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise Jesus, praise you God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு தமிழகத்திலேயும் எங்கு வேண்டுமானாலும் தேவ ஆலயத்தை கட்டக்கூடியதான அனுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டும். நம்முடைய கிணத்துக்கடவை சுற்றிலும் இருக்கிற 50 கிராமங்களிலிருந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் குறைந்தபட்சம் 10 குடும்பங்கள் நமக்கு வேண்டும். கிணத்துக்கடவின் ஒவ்வொரு தெருவிலையும் ஆத்துமாக்களை கொடுக்கணும். தாமரை குளத்தை ஒரு பெதஸ்தா குலமாக கத்தர் மாற்ற வேண்டும். விசுவாசத்தோடு கத்தர் இதை செய்ய வல்லமில்லவர் என்கிறதான் நம்பிக்கையுடைய எல்லாரும் எவ்வளவு பலன் உண்டோ அவ்வளவு பலத்தோடு பாதாளத்தின் வல்லமைகளை அசைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise you Jesus. Hallelujah hallelujah raba katuna nagaratudanya. Praise 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தீவிரவாதிகளின் அண்டை நாடுகளிலிருந்து வருதான எதிர்ப்புகள், பொருளாதார சீர்குலைவுகள், பெருக்கங்கள், விக்கிரகத்தின் பெருக்கங்கள், தற்கொலையின் ஆவியின் வல்லமைகளுடைய தூண்டுதல்கள், விபத்தின் பெருக்கம், பில்லி சூனியம், மாந்திரீகத்தின் சக்திகளினால் செய்யப்பட்டு அகப்பட்டு கொடுக்கிறதான ஜனங்களுடைய விடுதலைகள், யுத்தங்களுடைய வல்லமைகளை நிறுத்த தகுதியுடையதான் நம்முடைய ஆண்டவர் தேசத்தின் மத்தியில் தம்முடைய பராக்கிரமமான கரத்தை நீட்ட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மேற்கத்திய நாடுகளில் ஊழியத்தின் நிமித்தம் பாஸ்டர் ஸ்டீஃபன், பாஸ்டர் அப்ரஹாம், நம்முடைய தலை பாஸ்டர்மார்கள் அவர்களை கத்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா ஊழியத்தை பொறுப்பெடுத்திருக்கிற பாஸ்டர் ஜெயத்தை பலப்படுத்த வேண்டும். நம்முடைய சென்டர் பாஸ்டர் முன்னுக்கு நிற்கிற மற்ற நடத்திப்புகாரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாகவும் மற்ற ஊழியக்காரர்களுக்காகவும் நாம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சபை அல்லாத மற்ற இடங்களில் உண்மையாய் ஊழியம் செய்கிற தங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பிலும் திராணியின்படியும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை உண்மையாய் செய்ய கத்தர் கிருபை கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்துக்கு புதிதாய் வந்திருக்கிற ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பலதரப்பட்ட தேவைகளோடு வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கத்தருடைய சமூகத்தை விட்டு இளைப்பாறுதலோடு செல்ல உதவி செய்ய எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அவருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஜீவன் சுவாமி. அன்றைக்கு இந்த வார்த்தை வந்த பொழுது மோசே தைரியமாய் முன்னேறி போனார். அன்றைக்கு இந்த வார்த்தை வந்த பொழுது சவுல் என்கிற வாலிபனுக்குள்ளாக மறுரூபம் உண்டாகி பவுலாக எழும்பி போனார். இதே வார்த்தை தானே ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிருள்ளதாக மாற்றினது. ஒரு நாள் வரப்போகிறது, அதே வார்த்தை தான் எங்களையும் எழுப்ப போகிறது. இந்த காலை வேளையில் அந்த வார்த்தைக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். செவித்தினம் உள்ளவர்களாக ஜனங்கள் அல்ல,
வாஞ்சியோடு கனநித்திரின் ஆவிகளை எல்லாம் துரத்தி போடும் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும். நல்ல தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்தமுள்ளதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the most holy name of the Lord be magnified. இந்த காலை வேளை நம்முடைய தியானம் எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கிடனான 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக. For our today morning meditation, shall we turn our scriptures to the epistle to Romans by Paul. ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை தியான பகுதியாக வாசிக்கலாம். As a portion of meditation, let's read from Romans chapter 8 verse 11. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். மைக் ஆனா இருக்கா? அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். But if the spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by his spirit that dwelleth in you. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. May the most holy name of the Lord be glorified. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். The spirit of him that raised up Jesus be in you, and ye shall also quicken your mortal bodies. அருமையானவர்களே, ஒரு மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலின் ஒரு வல்லமையை குறித்தும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு விளக்கி காண்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். And St. Paul explains about death and as well as resurrection. We could see it here. மனிதனுக்கு மரணம் என்பது நியமிக்கப்பட்டதான ஒரு காரியம். Death is appointed for man. ஆனால் இந்த மரணம் என்பது தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. But when God created man, he did not appoint death for him. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the most holy name of the Lord. பிரியமானவர்களே, மரணம் என்பது மனிதனுக்கு விதிக்கப்பட்டதான சாபம். Death is a curse given to man. கர்த்தராகிய தேவன் மனிதனை நித்திய ஜீவன் உள்ளவராக சிருஷ்டித்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். We all know very well that God created man to be an eternal being. மனிதனை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது 7 நித்திய ஆசீர்வாதத்தோடு அவனை சிருஷ்டித்ததாக வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். When God created man, he created him with 7 eternal blessings. முதலாவதாக நித்திய ஜீவன். First is eternal life. இரண்டாவதாக ஐக்கியம். Second is fellowship. மூன்றாவதாக தேவனுடைய சாயல். Third is the image of God. நான்காவது ஆளுகை. Fourth is dominion. ஐந்தாவது மகிமை. Fifth is glory. ஆறாவது அழியாமை. Sixth is immortality. ஏழாவதாக சுதந்திரம். And seventh and last is inheritance. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat it again. 7 நித்திய ஆசீர்வாதத்தோடு தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். And God created man with 7 eternal blessings. முதலாவதாக நித்திய ஜீவன். First is eternal life. இரண்டாவதாக ஐக்கியம். Second is fellowship. மூன்றாவதாக தேவனுடைய அதே சாயல் ரூபம். Third is the very same image and form of God. நான்காவதாக ஆளுகை. Fourth is dominion. ஐந்தாவது மகிமை. Fifthly glory. ஆறாவது அழியாமை. Sixth is immortality. ஏழாவது நித்திய ஜீவன். Seventh நித்திய சுதந்திரம். inheritance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the most holy name of the Lord. இந்த 7 நித்திய ஆசீர்வாதத்தோடு மனிதனை சிருஷ்டித்த ஆண்டவர் சாவாமை, அழியாமை, மரணம் இல்லாமை என்கிற ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் அவனை சிருஷ்டித்தார். God who created man with these 7 eternal blessings, he created him with immortality, a life without death. ஆனால்
மனிதனுக்குள்ளாக பாவம் நுழைந்த பொழுது, but when sin entered into a man, தேவன் சாபத்தை பூமிக்கு அனுப்புகிறார். and God laid curse upon the earth, இல்லாவிட்டால் அனுமதிக்கிறார். or else you can say he permits curse. இந்த சாபத்திற்கு மூல காரணம் சாத்தான், அல்லாவிட்டால் பிசாசு. And the very source and foundation for curse is Satan or devil. இந்த பிசாசுக்கு வேதாகமம் மற்றொரு வார்த்தையை, அல்லாவிட்டால் பெயரை கொடுக்கிறது. A scripture gives another name for this demon or this Satan. அதுதான் மரணத்திற்கு அதிபதி. That is what it calls as prince of death. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the most holy name of the Lord. சாத்தான் மரணத்துக்கு தலைவன், ராஜா, அல்லாவிட்டால் அதிபதியா இருக்கிறார். Satan is the prince of death or a captain or a head for all these deaths. அருமையானவர்களே, மனிதன் பாவம் செய்த பொழுது நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற ஒரு சாபம் அவனுடைய தலையின் மேல் சுமத்தப்படுகிறது. When man sinned, a curse was laid on him, saying, because you have taken from the dust, you shall return to the dust. இந்த சாபத்துக்கு மறுபெயர் தான் மரணம். Another name for this curse is death. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. May the most holy name of the Lord be magnified. அருமையானவர்களே, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக, அல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த சாபமாகிய மரணத்தின் வல்லமை முற்றிலுமாய் அழிக்கப்பட்டிருக்கிறது. By the death of cross of the Calvary of Jesus and by his resurrection, this power of death has been completely annihilated. ஆகையினால்தான் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிபதி அவர் அழித்து போட்டார். That's why it is said, by his death he destroyed the captain of death. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his most holy name. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது அது ஒரு தோல்வியோ ஒரு அத்தியாயத்தின் முடிவோ அல்ல. When we say about the death of Jesus, it is not a failure or a loss, but it is not end of a chapter. மனிதன் இழந்து போனதான நித்திய ஆசீர்வாதத்தின் துவக்கம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம். But a real beginning of eternal blessings of a man, and it starts from Calvary. அப்படியானால் அவர் மரித்தது நிமித்தமாக முழு மனுகுலத்தையும் ஆண்டு கொண்டிருந்த மரணம் என்கிற சாபத்தின் வல்லமை மனிதனை விட்டு அகற்றப்படுகிறது. And by his death and resurrection, and the curse which has been laid on man, which is death, has been removed from him. பிரியமானவர்களே, இந்த மரணத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாக விளக்குகிறார். Beloved people of God, Saint Paul explains about the death in a particular way. இப்போது நீங்கள் எல்லாரும் முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். So shall we turn our attention to the first Corinthians chapter 15. அந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? What Saint Paul says about death here? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்துல பேசுகிறார். In 1 Corinthians chapter 15 verse 26, he says, the last enemy that shall be destroyed is death. சற்று எல்லாரும் நன்றாக உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். So please turn your attention here carefully. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. This word of God says that the last enemy to be destroyed is death. வாசிங்கள், ரெண்டு பாஷையிலேயும் முதலாம் கொரிந்தியர் 5:15-26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். The last enemy that shall be destroyed is death. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. May the most holy name of the Lord be magnified. பரிகரிக்கப்படும் அழிக்கப்படும் கடைசி சத்துருதான் மரணம். The last enemy that shall be destroyed is death. அப்படியானால் இந்த மரணத்தின் வல்லமை மனிதனோடு கூட போராடி கொண்டே தான் இருக்கிறது. If that is the cause, then the power of death shall be continually striving with man. இந்த இடத்திலே ஒரு நிறுத்தத்தை கொடுத்து இந்த வசனத்தின் மற்றொரு பகுதியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியாய் ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். To keep a full stop to a portion, I want to reveal another part up behind this verse. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று எழுதப்பட்டபடியினாலே, because it is written the last enemy to be destroyed is death, மனிதனோடு போராடுகிற பலவிதமான சத்துருவின் வல்லமைகள் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We can understand there are many other powers or enemies to be which is striving with man. இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து போராடுகிற பலவிதமான சத்துருக்களின் கூட்டங்கள் உண்டு. To say in other words, there are many groups of devils or demons striving against the saved people of God. பிரியமானவர்களே, எந்த மனுஷனும் நமக்கு சத்துருவாய்
ஒரு காலமும் இருக்கவே கூடாது. People of God, no man should be an enemy to us. ஏன் அப்படி இருக்க கூடாது? Why no one should be an enemy to us? மனிதனுக்கு இருந்ததான பகை என்கிற ஆவியை கிறிஸ்து இயேசு தன்னுடைய சிலுவையில் செலுத்தினதான விலக்கிரயத்தின் நிமித்தமாய் அவர் தகர்த்து போட்டிருக்கிறார். Because of the price he paid on Calvary, he destroyed enmity between man and man. இந்த பகை என்கிற நடுசுவரை இயேசு தகர்த்தது நிமித்தமாய் அவரை பின்பற்றி போகிற எந்த தேவ மனுஷர்களுக்கும் எந்த தேவ ஜனங்களுக்கும் மனிதர்கள் ஒரு காலம் பகையாளிகளாக சத்துருக்களாக இருக்கவே கூடாது. Because Jesus destroyed the enmity, that is the wall between God and man, because he destroyed it, and no man should be an enemy to us. அப்படி ஒருவேளை நீங்கள் யாரையாகிலும் மனிதர்களை பகைத்திருந்தால், நாம் ஒருவேளை பகைக்கப்படலாம், நாம் ஒருவேளை வெறுக்கப்படலாம், ஆனால் நாம் ஒருத்தரையும் வெறுக்க கூடாது, நாம் ஒருத்தரையும் பகைக்க கூடாது. In real sense, we can be hated and we can feel be as an enemy, but we should not consider others as an enemy. ஒருவேளை உங்களில் யாராகிலும் ஏதாகிலும் மனிதரை பகைத்தவர்களாக அவர்களை சத்துருக்களாக மாற்றினவர்களாக இருப்பீர்களானால் இந்த காலை வேளையில் உங்களை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். If suppose you would have treated others as an enemy, in this morning time you change that. ஏனென்றால் நித்தியத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கிற அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஒரு யுத்த களத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். Because we who are traveling towards eternity and we are in a battlefield. இந்த யுத்த களத்தில் நமக்கு வானமண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு தானே தவிர வேற எந்த ஆவியோடும் நமக்கு யுத்தம் இல்லை என்று எபேசியர் 6:12 பவுல் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். In this war arena there is no other enemies or any fight with flesh and blood, but with the spiritual wickedness high places. Saint Paul clearly says in Ephesians 6:12. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். And those are real spiritual people. அப்படிப்பட்டவர்களை சேர்க்கத்தான் இயேசு வருகிறார். And Jesus is going to come to gather those people. அப்படிப்பட்டவர்களுக்காக தான் சியோன் எருசலேம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. And unto them Jerusalem and Zion has been prepared. அப்படி நீங்கள் இந்த ஆவிகளோடு எதிர்த்து போராடாமல் மனிதர்களோடு போராடி கொண்டிருந்தால் நீங்கள் இன்னும் சரியான ஆவிக்குரிய களத்துக்குள்ளாக வரவே இல்லை. If this is the case, if you are still striving with men and not with these spirits, you are not in a right spiritual state. இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சத்துருக்கள் யார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் ஆவியானுடைய தூண்டுதலோடு கூட உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறோம். On the basis of scripture, by the urge of the Holy Ghost, we want to tell you what are and who are enemies to us. முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். First of all, let's read from Colossians chapter 1 verse 21. கொலோசியர் 1 வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. And you that were sometime alienated and enemies in your mind by wicked works, yet now hath he reconciled. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the most holy name of the Lord. துர்க்கிரியைகளினாலே மனதில் ஒரு காலத்தில் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்று பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். Saint Paul says here, we are once alienated in our mind because of wicked works. மனிதனுக்குள்ளாக இருக்கிற துர்க்கிரியைகள் தான் அவனுடைய முதலாவது சத்துரு. The wicked works in man is the first enemy to him. இல்லாவிட்டால் நமக்குள்ளாக இருக்கிற சுத்திகரிக்கப்படாத சுபாவங்கள் இருக்கிறதே, அதுதான் நம்முடைய முதல் சத்துரு. Our unsanctified natures in us is a prominent enemy. அப்படியானால் இந்த காலை வேளையில் தேவ ஜனங்களாகிய நாம் எல்லாரும் எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டிய முதல் சத்துரு நம்முடைய துர்க்கிரியைகள் அல்லாவிட்டால் நமக்குள்ளாக இருக்கிற சுத்திகரிக்கப்படாத மாம்ச சுபாவங்கள். If that is the case, and we the people of God who want to strive against enemies, is that the first enemy to us is the unsanctified natures and the wicked works. பிரியமான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்படும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். People of God, we are called to be like Jesus. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் அமைதலும் உள்ள ஆவியை பெற்றவராக இருக்கிறார். And he has a meek and contrite spirit in him. மன்னிக்கிறதுக்கு தயை புரிந்தவராக இருக்கிறார். And he is very merciful to forgive. சகிக்க
சகிக்கிறதுக்கு நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். He is long suffering to bear. ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு எந்த பகைஞரையும் அரவணைக்கிறவராக இருக்கிறார். He is very comforting to gather all enemies. ஆகையினால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசனமாக பார்த்த அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் மார்பருகே பொற்கச்சியை கட்டினவராக இருந்ததாக சொல்லுகிறார். That's what St. John, while in the book of Revelation, he says, while saw Jesus in his vision, and he could see a breastplate in his palms. அதனுடைய ஒரு அர்த்தம் எந்த மனிதனையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல சுபாவம் நற்கிரியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தது. And the spiritual meaning to that is that Jesus has a very good nature to console and gather any people. அருமையான தேவஜனமே, Beloved people of God, இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ளாக சுத்திகரிக்கப்படாத சுபாவங்கள் இருக்குமானால், if you have any unsanctified natures in your lives, மாம்சீகமான சுபாவங்கள் இருக்குமானால், if you have any carnal natures, ஏதாகிலும் துர்க்கிரியைகள் இருக்குமானால், and if you have any wicked works, முதலாவது அதோடு எதிர்த்து யுத்தம் பண்ணுங்கள். first strive against them. அந்த வல்லமையோடு எதிர்த்து போராடுங்கள். First fight against that. அப்பொழுது கர்த்தர் கடைசி சத்துருவை ஜெயிக்கத்தக்கதான பலத்தினால் நம்மை நிரப்புவார். Then the Lord shall give us strength to destroy this final enemy. இரண்டாவதாக, Secondly, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிற வேளையில் and Apostle James in his epistles, 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 4th chapter 4th verse, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். James 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? போதும். Ye adulterers and adulteresses, know ye not that the friendship of the world is enmity with God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது சத்துருத்துவம் என்ன? So what is the second enmity? அதுதான் உலகத்தின் சிநேகம். That is the friendship of the world. உலகத்தின் சிநேகம் அல்லாவிட்டால் உலகத்தை நேசிக்கிறவர்கள், உலகத்தோடு கூட ஐக்கியமா இருக்கிறவர்கள் தேவனுக்கு பகையாளிகள். அந்த சுபாவம் நம்முடைய சத்துருவாக இருக்கிறது. And all those who are friends to the world, and that nature is being an enemy to us. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The friendship to the world is an enemy to the Lord. அருமையானவர்களே, அப்படினா அர்த்தம் என்ன? Then what is the meaning of this verse? உலகத்திலே ஜீவிக்க கூடாதா? Should we not live in this world? யாரோடும் பழக கூடாதா? Should we not have touch with others? எங்கேயும் ஐக்கியம் வைக்க கூடாதா? Should not we keep a fellowship with others? ரெண்டு அர்த்தங்களை வேதாகமம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. Scripture typifies two different meanings from it. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The friendship to the world is an enemy to God. இந்த உலக சிநேகத்தினுடைய முதலாவது பகுதி என்ன? What is the nature of the friendship to the world? அப்போஸ்தலனாகிய யோவான் அதை குறித்து 1ஆம் யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் 16வது வசனத்திலே தெளிவான விதத்தில் நமக்கு போதித்து கொடுக்கிறார். Apostle John, for the first epistle, chapter 2 verse 15-16, he clearly says here. வாசிங்கள் 1ஆம் யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். Love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. For all that is in the world, the lust of the flesh and the lust of the eyes and the pride of life is not of the Father, but is of the world. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் உலகம் என்றால் என்ன என்பதை காண்பித்து கொடுக்கிறார். Here St. John clearly explains what is the world. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு, தேவனுடைய அன்பு இல்லை. If any man love the world, the love of the Father is not in him. உலகத்தில் இருக்கிறவைகள் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று உலகத்தை 3 பகுதியாக காண்பித்து கொடுக்கிறார். He explains world in 3 ways, 3 different things as lust of eyes, lust of flesh and the pride of life. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது யாருக்குள்ளாகலாம் இருக்கிறதோ அவர்கள் உலகத்தை சிநேகமாக அல்லாவிட்டால் உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். And the people who have lust of eyes, lust of flesh and the pride of life in them, and they are those who love the world. அவர்கள் தேவனுக்கு பகையாளிகள், எதிராளிகள். And they are an adversary to God. அந்த பகுதி நமக்கு சத்துருவாக இருக்கிறது. That case has been enmity to us. அருமையானவர்களே, கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும்
ஜீவனத்தின் பெருமையும் நம்முடைய சத்துரு என்பதை மறக்க வேண்டாம். Forget not that the lust of the eyes, lust of the flesh, and the pride of life is an enemy to us. இந்த சத்துருவோடு போராடி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். We have to fight against this devil and be victorious. இந்த சத்துருவோடு எப்படி போராடலாம்? Then how can we strive against this? அது போராட வேண்டிய விதம் என்ன? What is the way to strive? எப்படி இந்த மூன்று ஆவிகளை ஜெயிக்கலாம்? How can we overcome these parts? அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 1 அதிகாரத்தின் 4 வசனத்தில் அதை தெளிவா சொல்லி கொடுக்கிறார். 2 Peter first chapter verse 4. அருமையானவர்களே, 2 பேதுரு 1 அதிகாரத்தின் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். Read from 2 Peter 1 verse 4. இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி And by escaping the corruption that is through the lust, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி, being partakers of the divine natures, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறார். and great and precious promises are given to us. இந்த கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்வதற்கு எவ்வளவு மாம்ச பிரகாரமாய் நீங்கள் பிரயாசப்பட்டாலும் அந்த சத்துருவை உங்களால மேற்கொள்ள முடியாது. In order to overcome this lust of eyes, lust of flesh, and the pride of life, if you strike carnally to your exceeding limit, but you cannot win. இந்த சத்துருவை மேற்கொள்வதற்காகத்தான் கர்த்தராகிய ஆண்டவர் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். But to overcome this, God has given us great and precious promises. தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஜீவன் உள்ளவைகள். Every promise of God given to us is a living. தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வல்லமை உள்ளவைகள். And all promises of God are having life and power. ஒரு சந்தர்ப்பத்திலே கோலியாத் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ராட்சதன் தாவீதுக்கு முன்பாக வந்து நின்ற பொழுது, at a time when a giant Goliath stand before David, அவன் பெரிய பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் பரிசைகளை பிடிக்கிறவரோடு கூட தாவீதுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். He came before David with sword, spear and shield. ஆனால் தாவீதை கவனித்து பாருங்கள். But consider David. அவனுடைய கையில வேற ஒன்றும் கிடையாது. He had nothing but else. ஒரு கல்லை வைத்திருந்தான். But a stone. அந்த கல்லை குறித்து அவன் சொல்லுகிறான். He says about the stone, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே நான் புறப்பட்டு வருகிறேன். I come with the Lord of Israel, God of Israel, whom you deny. உன்னை இன்றைக்கு கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். Today the Lord shall give you in my hands. உன் மாம்சத்தை ஆகாயத்தின் பறவைகளுக்கு ஆகாரமாக கொடுப்பேன். I will put your flesh as a food for the beasts. அவன் கையிலே காணப்பட்ட அந்த கல் ஒரு வாக்குத்தத்தம். That stone in his hand are promises. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து அந்த சத்துருவை நோக்கி அடித்த பொழுது, when he took that stone, that promise against the demon, அந்த ஜீவனத்தின் பெருமையின் ஆவி அழிக்கப்பட்டு போனது. that pride of life is completely destroyed. உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The friendship with the world is an enemy to God. இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அழிக்க முடியாத வாஞ்சிக்கிற தேவஜனமே, கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்களை ஆயுதங்களாக எடுத்து உங்களோடு போராடுகிற வல்லமையோடு கூட நீங்க பேசுங்க. The people of God who want to destroy this pride of life and all this friendship to the world, take these promises of God in your hand as a weapon and destroy it. சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். Psalmist in one of his psalms he says so. வாசல்களிலே சத்துருக்களோடு கூட பேசுங்கள். Talk with the enemies at the gate. வாசல்களிலே சத்துருக்களோடு கூட நீங்கள் பேசுங்கள். Speak to the enemies at the gate. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord's most holy name. பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களோடு பேசக்கூடிய மகா அருமையும் மேன்மையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given you great and precious promises to speak against the demon at the gate. யாரெல்லாம் இந்த காலை வேளையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஜெயமில்லாதவர்களாய் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, and all those who don't have victory in your personal life, நீங்கள் எல்லாரும் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. take on these promises in your life. நீங்கள் எல்லாரும் இயேசு சிலுவையிலே சிந்தினதான அந்த இரத்தத்தையும் விலைக்கிரயத்தையும் நோக்கி பார்த்து, அவர் ஜெயம் எடுத்தது போல அந்த ஜெயத்தை எனக்கும் சொந்தமாக்கி இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கள். Look at the price which is shed to you, the blood of Jesus at Calvary, and saying that because that victory has given to me also. மிக லகுவாக நம்மால் உலகத்தை ஜெயிக்க முடியும். And if we do so, very easily we can overcome this world. பாவத்தை ஜெயிப்பது மிகவும் சுலபம். To overcome sin is very easy. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தால் போதும். Just believe the promises of God. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ளதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the Lord's most holy name. அடுத்த சத்துருவை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். In the Gospel of Matthew, Jesus explains another enemy. மத்தேயு 10 அதிகாரத்தின் 36வது வசனத்தை வாசிக்கலாம். Matthew 10 verse 36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே.
And a man's foes shall be they of his own household. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the Lord's most holy name. இங்கே ஒரு சத்துருவை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். Jesus says about foes here. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரே. A man's foes shall be his own household. நல்ல கவனிங்க. Listen carefully. ஒரு மனுஷனுக்கு சத்துரு வேற யாரும் கிடையாது. To a man a foe, the foes are not for anyone. அவனுடைய வீட்டார் தான் சத்துரு. But his own family. அப்படினா வீட்ல இருக்கிற நபர்களா? Which means is that the people in the house, குடும்பத்தில் அங்கத்தினரா இருக்கிறவங்க சத்துருவா மாறுகிறார்களோ? which means all the family members are foes. இதை வேற கண்ணோட்டத்துல பார்க்க முடியா என்ன நாவியிலே ஏவப்படுகிறேன். And God is urging me to see it from another angle. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த சரீரம் ஒரு வீட்டுக்கு ஒப்புமையாக இருந்தால் இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் மனிதனுடைய அங்கத்தினராய் அந்த வீட்டின் அங்கத்தினராய் இருக்கிறார்கள். If the body is compared to one house, then every part of the body is a member of the house. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. அப்படியானால் முழுவதுமாக முழு சரீரமும் சேர்ந்து தேவ சித்தத்தை செய்ய முடியாய் கர்த்தரால் ஒரு பெரிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இந்த விலையேற பெற்ற ஜீவியத்தை தேவனுடைய உபதேசத்தின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம். On the basis of doctrine of God, and God has given us these promises, we are living in overcoming life. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the Lord's most holy name. ஆனால் பல சந்தர்ப்பத்திலே, but many times, மனுஷனுடைய சரீரத்தின் உறுப்புகள் அவயவங்கள் தான் தேவ சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு அதற்கு இணங்காமல் அவனுக்கு எதிர்த்து நிற்கிற சத்துருக்களா இருக்கிறது. Only the members of the parts of the body are the one which is striving against the man not to an overcoming life. இதைத்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே பவுல் அழகாக காண்பித்து கொடுக்கிறார். Saint Paul clearly explains this in Colossians chapter 3 verse 5. வாசிங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். Mortify therefore your members of the body. சரீரத்தின் அந்த அவயவங்களை அழித்து போடுங்கள். So destroy your members of the body in the earth. மற்றொரு இடத்துல பவுல் அதை சொல்லும் பொழுது, when Paul says in another place, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். You shall live when you destroy your flesh by spirit. இதனுடைய அர்த்தம் என்ன? What's the meaning of it? மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற மாம்சம் என்பது ஒரு பொல்லாத சத்துரு. Flesh in the man is a great enemy. இந்த சத்துரு தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு இந்த சரீரத்தை இணங்க வைக்காது. This enemy will not make our body to cooperate to do the will of God. ஜெபிக்க வெல்ல வாஞ்சை இருக்கும். We may have a very good desire to pray. இரவில் விழித்திருக்க வேண்டும் என்கிற நல்ல தாகம் இருக்கும். May have a great thirst to pray all night. ரொம்ப நல்லது விருப்பமும். It's a good thirst and desire. ஆனால் அந்த ஆவியின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு சரீரம் ஒத்து போக வேண்டும். But our body should cooperate with the desire of the spirit. ஆனால் பல சந்தர்ப்பத்தில் அப்படி செய்ய முடிகிறது இல்ல. But many times our body won't cooperate. பல இந்த சரீரம் அதுக்கு ஒத்து போக மாட்டேங்குது. Many times this body not cooperate to us. அதுதான் பொல்லாத சத்துரு. That is our wicked enemy. அப்ப இந்த சத்துருவை கீழ்ப்படுத்த வேண்டும். So we have bind this enemy and put it submission. இதை பவுல் அழகாக சொல்லுகிறார். Paul clearly says here, என்னுடைய சரீரத்தை நான் ஓக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். Saint Paul says, I bind and subdue my body. தேவனுடைய பரமம் மகிமைப்படுவதாக. Glory to the most holy name of the Lord. அப்படியானால் அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் இந்த சரீரத்தை சருப்புகளை ஒவ்வொரு அவயவங்களையும் தேவத்தம் செய்வதற்கு நேராக அது ஒடுக்கப்பட வேண்டும், கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். And this every member not to the will of God, it should be broken and should be submitted. சமீபத்துல கூடலூர்ல ஒரு யானையை பிடிச்சாங்க. Recently an elephant was யானை 3 பேரை கொன்று போட்ட மதம் பிடித்த யானை. A violent elephant killed 3 people. கடைசியா கும்கி யானை என்று சொல்லி அப்சி இதெல்லாம் வச்சு அந்த யானையை பிடிச்சாங்க. Using tamed elephants and with putting sedatives, they caught the elephant. இந்த யானை என்ன பண்ணாங்க தெரியுமா? You know what they did after it? நேரா முதுமலையில இருக்கிற அந்த யானைகள் பயிற்சி கொடுக்கிற அந்த காப்பகத்துக்கு கொண்டு and then they took it from Mudumalai to sanctuary. நல்ல பெரிய பெரிய மரங்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஷெட் அங்க போட்டாங்க. A shed made by trees they placed there. நல்ல ஊன்ற அந்த மரங்கள் எல்லாம் பூமியில இறக்கி இந்த யானையை உள்ள தள்ளி எல்லா கால்களையும் பெரிய பெரிய சங்கிலினாலே அந்த மரத்தோட சேர்த்து கட்டி போட்டாங்க. They bind these all that like elephant to the tree and they just placed inside the cage. யானை இப்ப கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அந்த அறைக்குள்ள தள்ளப்பட்டிருந்தது. Now this completely bound and been put in that room. முதல் 3 நாட்கள் யானைக்கு ஃபாஸ்டிங்.
3 days fasting. சாப்பாடு கொடுக்கல. Didn't give any food to இது eat. பிளரி கைகளையும் அசைத்து அந்த தும்பிகையை அசைத்து என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி 3 நாட்கள் உள்ள ஆகாரம் இல்ல, எல்லா பலனும் குறைந்தது. So counting it was galloping in pain, but because of 3 days no more power. இந்த பலன் சுத்தமா குறைந்த உடனே When all the power submitted, இப்ப அதுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கிற பாகன் பக்கத்துல போக ஆரம்பிச்சார். he went to train that. கொஞ்சம் கொஞ்சமா அதோட பேசி இந்த இடத்துல நீ இனி இப்படிதான் ஜீவிக்கணும், இப்படி ஒத்து போனா உன் சோறு கொடுப்போம் என்று சொல்லி அதை பக்குவப்படுத்துகிறார்கள். Now they trained the elephant so that they could give food. அந்த கட்டளைக்கு அது கீழ்ப்படியும் போது கொஞ்சம் ஆகாரம். When it obeys, it will get food. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரம். That too இப்படி செய்து இப்போ மக்களை தூக்கி கொண்டு போகிற சவாரியானே அது மாறிடுச்சு. Now it has become a elephant carrying people and all the sanctuary. ஒரு ஆட்டுக்குட்டியின் சுபாவத்துக்கு ஏற்றவாறு அது மாற்றப்படுகிறது. As a nature of a lamb. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்திற்கு நாம் கடந்து வரும்போது அந்த இடத்தில் வசனத்துல சொல்லி கொடுக்கிறார். Saint Paul in this in 1 Corinthians chapter 9 verse 27 in the place. போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போக, that I myself should preach, should not be cast away. என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். I keep my body and bring it to subjection. அப்ப இந்த சரீரத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். How can we put into our body into subjection? தேவ சித்தத்துக்கு எப்படி இத நீங்க பழக்கப்படுத்தலாம்? How to the according to the will of God? நம்ம கிரவுண்ட்ல ஒரு 4 ஆடு இருக்கு. We have 4 goats here. அதுல ஒரு கடா ஆடு இருக்கு. Heifer also. லேட்டா பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. So while it was doing so much mischievous things, mother came and said, கழுத்தையும் கால் கட்டி போடுங்க, அந்த கடா அமைதியாயிடும். So bind the neck and the leg together. அப்படி கட்டி போட்டா என்ன ஆகும்? What will happen if you do that? 4 கால் இப்போ 3 கால்ல தான் ஓடணும், வேற வழியே கிடையாது. For running in 4 legs, you have to run in 3 legs from now. அதனுடைய வேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. Speed is been reduced. அதனுடைய அடக்கப்படுகிறது. Power put into subjection. அப்போ ஒரு ஒழுங்குக்குள்ள அது கடந்து வருது. So bringing it brought into discipline. இது போல எல்லா தேவ ஜனங்களும் இந்த மாம்சம் என்கிற சத்துருவோடு கூட நீங்கள் போராடணும். உபவாசித்து அதை ஒடுக்கி தேவ சமூகத்தில் முழங்காலில் நிற்கும்படியாக அதை அடக்கி கீழ்ப்படுத்தும் பொழுது இந்த சரீரம் எல்லா விதத்திலும் தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒரு பக்குவத்துக்குள்ள வருகிறது. When the people of God, if you would fast and put this body into subjection in prayer, then this body will come to do the will of God. நீங்க அப்படி செய்தால் மாத்திரம்தான் கடைசி சத்துருவாகிய மரணம் பரிகரிக்கப்படும். Only if you do that, only then the last enemy, the death shall be destroyed. கட்டாயமாய் எல்லா விசுவாசிகளும் நீங்கள் உபவாசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். All believers give importance to fastings. நான் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கிறேன். Let me give a personal counseling. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் குறைந்தபட்சம் வாரத்துல ஒரு வேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜெய ஜீவியத்திற்காக உபவாசியுங்கள். For your personal life, fast at least once a week. அந்த உபவாசிக்கிற நேரத்தில் உங்களுடைய ஜெய ஜீவியத்திற்காக மாம்சத்தின் வல்லமைகள் ஒடுக்கப்படும்படியாய் இந்த மாம்சம் பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பயிற்றுவியுங்கள். So while taking the fasting for not do you to do an overcoming life, let the body be trained under subjection, we pray for it. அப்படி நீங்கள் செய்தால் மாத்திரம்தான் மரணத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். Only if you do that, then you can destroy death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the most holy name of the Lord. அருமையானவர்களே, இன்றைக்கு சபையின் மத்தியில் குறைந்து வருகிற ஆவிக்குரிய அனுபவங்களில் ஒரு முக்கியமான அனுபவம் தான் உபவாசம். As many of the spiritual facts diminishing in church, one is fasting. உபவாசம் தான் மனவாட்டியின் சுவாசம் என்பதை மறக்க கூடாது. Forget not, fasting is the breath of a bride. தேவ சித்தத்தின் மத்தியில உபவாசித்தவர்கள் வியாதிப்பட்டதாகவும் தேவ சித்தத்தின் மத்தியில உபவாசித்தவர்கள் மரித்ததாகவும் இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்துல சரித்திரம் கிடையாது. No history been recorded that been died because of fasting under the will of God. அவருடைய பெரிய கிருபையினால் 13 வயதிலிருந்து சபையில் ஒவ்வொரு சுத்திகரிப்பு கூடும்போதும் கட்டாயமாய் 3 நாட்கள் உபவாசம் என்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக வளர்க்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் வைத்திருந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise my God, because from the age of 13 I was brought into subjection so that I could fast for 3 meetings. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அன்றைக்கு ஊழியத்தின் நிமித்தமாய் எவ்வளவு உபவாசம் எடுக்கவும் அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கு. Because of ministry nowadays I could fast as many days possible for it. பெற்றோர்களே, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அதை விடாதிருப்பான். Parents train the child in the right way, he should walk, he shall not live in the right old age. சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை
உபவாசத்துல பழக்குவீங்கள். Train your children from a tender age in the fastings. வாலிபர்கள் தேவ சித்தத்தின் மத்தியிலே உபவாசத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Give room for fastings under the will of God. விசுவாசிகளே தேவ சித்தத்தின் மத்தியிலே உபவாசிக்கிறதுக்கு பழக்கப்படுங்கள். Believers, train your lives for fastings under the. இப்பொழுது இந்த மத்தேயு 10:36 சொல்லப்பட்ட சத்துருவை ஜெயிக்கக்கூடிய கிருபை தானாய் நமக்கு உண்டாயிருக்கும். Then you shall have a power to overcome all the enemies said in Matthew 10:36. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the இப்படியே Lord. பலவிதங்களை குறித்து வேதாகமம் நமக்கு போதித்துக் கொடுக்கிறது. Likewise, Scripture tells about many other enemies. இப்பொழுது இந்த 3 காரியங்களை மாத்திரம் மனதில் ரோமருக்கு என்ன நிருபத்திற்கு நாம் தியானித்ததான அந்த வேத வசன பகுதிக்கு நாம் திரும்ப வருவோமாக. Keeping only these 3 things in our mind of Romans, what you have met it already. ரோமர் 8:11 பவுல் சொல்றார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருந்தால் உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். In Romans 8:11 we read, if the Spirit of God that raised up Jesus from dead dwell in you, then He is mortal bodies too. வசன பகுதியை பல விதங்களில் நாம் பார்க்கலாம். தேவன் அனுமதிக்கிற சமயத்தில் தேவன் அனுமதிக்கிறதை மாத்திரம் தியானிப்போமாக. We can look this in different perspectives. By the under the will of God, let's see it different way. இந்த மரணம் என்கிற சத்துரு நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது. Which means death, the enemy shall be striving against us. ஆனால் சாவு மரணம் என்கிற இந்த சத்துருவை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உண்டு. அந்த ஆவியின் பலத்தினாலே எளிதில் ஜெயிக்க முடியும். Death, the enemy, and the Spirit of God raised up from the dead, so that we can overcome at the mean. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. அதன் முதல் பகுதியாக taking this as the first, பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவை மரித்து எழுப்பினவர். only the Spirit of God raised up Jesus from death. அவர் எப்படி எழுப்புகிறார்? How did He raise? அதாவது அந்த கல்லறையின் கல் புரட்டப்படுகிறது. First, the stone of the sepulchre being rolled away. இரண்டாவதாக ரோமர்களுடைய தகர்க்கப்படுகிறது. Seal of the Romans being destroyed. மூன்றாவதாக இயேசு உயிரோடு கூட எழுப்பப்படுகிறார். Then Jesus is raised up alive. இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கிற அருமையான தேவதமே, Today morning, people of God, come to the presence of God. உன் ஆசீர்வாதத்தை தடை செய்து வைத்திருக்கிற எண்ணத்தின் சாவின் வல்லமையா இருந்தாலும் சரி, All the powers of death which has been striving against your blessings, ஒருவேளை அது உங்கள் சரீரத்தின் பலவீனம், could be your weakness of the body, சரீரத்தின் ஆவியா இருக்கலாம், could be a sickness, ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்துக்கான தடையா இருக்கலாம், could be an obstacle progression. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி அந்த ரோம முத்திரையை உடைக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. The Spirit that raised up Jesus from dead is all your sins. அந்த பாதாளத்தின் வாசலை அசைக்காத அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. It has power to shake all the powers of gates of death. செய்து கொண்டிருக்கிற அந்த கல்லை புரட்டி போடாத அதிகாரம் படைத்ததாக இருக்கிறது. It has power to roll away the stone blocking your toes. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this today? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி The Spirit that raised up Jesus from death, உங்களில் வாசமா இருந்தால், if it dwell in you, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். He shall quicken your mortal bodies too. யாருக்கெல்லாம் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire to be delivered from a sickness? யாரெல்லாம் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire to be delivered from your problems? யாரெல்லாம் உங்கள் போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Want to be delivered from all your trials? ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஏற்றத்தை தடுக்கிற வல்லமைகள் இந்த காலை வேளையில் அழிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many all your powers to be delivered from the spiritual progression? பரிசுத்த ஆவியானவர் 2 நிமிஷ நேரத்தை நமக்கு தருகிறார். The Spirit of God gives us 2 more minutes. அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம், And all those who desire such இப்பொழுது deliverance, கண்களை மூடி உங்களுடைய முழங்கால்களை முடக்குங்கள். close your eyes and bend your knees. உடனே தாமதிக்காமல் விடுதலை வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம் கண்களை மூடி முழங்கால்களை முடக்குங்கள். Without delaying, close your eyes and bend your knees. ஒருவேளை பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விரும்பலாம். You may have you should get delivered from your bad habits. தடை செய்கிற வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பலாம். Or you desire the spirit of substitution. ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். Or you can say you should overcome sicknesses. இதோ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி இந்த காலை வேளை நம்முடைய மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறது. The Spirit of God that raised up Jesus is moving in our midst. அருமையான சகோதரி, Beloved brother and sister, உன்னோடு போராடுகிற பாவத்தை அந்த கல்லாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? I think the sin against striving against you as the role being done. அந்த மாமிசத்தின் வல்லமையை ரோம முத்திரையாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? I think the power of flesh as the Roman seal. கிறிஸ்து வந்து எழுப்பின அந்த ஆவி, And that Spirit that raised it from death. இப்பொழுதே உன் முழங்கால்களை முடக்கி இயேசுவே என்று கூப்பிட அந்த ஆவி புறப்பட்டு அந்த ரோம முத்திரை உடைப்பதை உணர்வாயாக. Right now feel the Spirit of God is moving in our Roman seal against you. அந்த கல்லை புரட்டி போடுவதை உணர்வாயாக. Feel that stone being rolled away. லாசருவின் கல்லறைக்கு முன்பதாக நின்று இயேசு என்ன Jesus says, standing before the stone of Lazarus, கல்லை புரட்டி போடுங்கள். roll the stone away. ஆண்டவரே, நாருமே செத்து நான் ஆயிற்றே. Lord, 4 days gone, it shall sting. அந்த திரு
எத்தனையோ முறை பிரயாசப்பட்டிருக்கிறேனே, Many times we have tried. எத்தனையோ நாட்கள் ஜெபித்திருக்கிறேனே, Times I get prayed. இது போன்ற கூட்டங்களில் எத்தனையோ முறை சொல்லுகிறார்கள், நீங்கள் முழங்கால்களை முடக்கி கேளுங்கள் விடுதலை கிடைக்கும் என்று எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார்களே. Many times they have said, bend your knees and they shall have deliverance. ஆனாலும் விடுதலை இல்லையே. But I felt none. செத்து 4 நாட்கள் ஆயிற்றே. I died. Amen. மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், But he is again says, கல்லை புரட்டி போடுங்கள், roll the stone away. இப்பொழுது அப்படிப்பட்ட அவிசுவாசத்தின் வல்லமையினால் நரகங்களை மிருப்பினால் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம், கல்லை புரட்டி போடுங்கள். If we are unbelieving these days, and now we are saying by the name of Jesus, roll the stone away. ஒரு வெளிச்சம் நம்முடைய மத்தியிலே பாய்ந்து வருகிறது, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். And God is showing a great light is moving. Come, வெளிச்சம் தான், இந்த வெளிச்சம் தான் அன்றைக்கு கட்டப்பட்டிருந்த பவுலையும் சீலாவையும் விடுவித்ததான வெளிச்சம். this light is Daniel and Silas. இந்த வெளிச்சம் தான் அன்றைக்கு சிறைச்சாலைகளின் அஸ்திபாரத்தை அசைத்ததான வெளிச்சம். This light which shook up the gates. இந்த காலை வேளையில் உன்னோடு போடுற பாவத்தை அது அசைப்பதை உணர்வாயாக. Now feel that it is taking you the power side of sin against you. வியாதியின் வல்லமை அசைப்பதை உணர்வாயாக. Feel that power of sickness is shaken before you. எழுந்து வெளியே வா என்று சொன்ன இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து வெளியே வா. Lord who said to you, Lazarus, come forth. He saying to you, come forth. உன்னை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து வெளியே வா. Looking at you, he says, இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லுங்க. say in the name of Jesus as victory. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லுங்க. In the name of Jesus victory. வாய்களை திறந்து அப்படி சொல்லுகிறல கர்த்தர் தொடுகிறார். And we open your mouth and say, he shall deliver you. இதுதான் குலம் கொலைக்கப்படுகிறான் ஒரு நேரம். That is the time for the blood to be slaughtered. இதுதான் கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிற சரியான சமயம். Time for delicate moment. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உன்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பி போது உணர்வாயாக. Now feel the spirit of God that raises us from the death is quickening your mortal body. நம்முடைய மத்தியிலே 2 அசுத்த ஆவிகள் விழுந்து காண்பிக்கிறார். God is showing 2 different powers are being thrown away. இதுவரைக்குமாக உன்னை கட்டி வைத்த அந்த பொல்லாத ஆவி உன்னை விட்டு விலகுகிறது. And this time it is been binding you, now it is moving from you. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாக கேட்கிறார். Now the spirit of you. உனக்கு விரோதமாய் கொத்தளம் கட்டியிருக்கிற சத்துருவை பார்த்து நீ பயப்படுகிறாய். And you are feared against the enemy who is encamped against you. நான் இதை எப்படி மேற்கொள்வேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாய். Now we are saying, how can I overcome it? 23ஆம் சங்கீதத்தை நீ மறந்து விட்டாயா? Have you forgotten Psalm 23? நான் மரண இருளின் பள்ளந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Though I walk in the shadow of valley of death, should not fear. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். God, you are with me. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் Thy rod and staff shall comfort me. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணினீர். I made an oil before my என் enemies. தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். Anoint my head with oil. அந்த வார்த்தையை நீ மறந்து போனாயோ? Have you forgotten those words? இதோ நான் உன்னோடு இருக்கிறபடியினால் உன் பட்சத்திலே கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை பிடித்து நான் நிறபடியினால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று And the spirit of God say, because I am standing with you in the flaming sword, no power shall prosper. Holy Spirit of God, oh Jesus, Amen, Hallelujah, 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 Hallelujah. Oh, Rabaka, Rabaka, Tuda, Baka, Rabaka, Rabaka, Tuda, Rabaka, 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 Tuda, Rabaka, 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 Tuda, Rabaka, Tuda, Baka, Tuda. வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே. வாவென்று அழைத்த வல்ல சத்தமே லாசரை உயிர்ப்பித்ததுவே. என்னை உயிர்ப்பிக்க வல்ல வாக்குரைத்துமே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை உயிர்ப்பிக்க அவல்ல வாக்குரைத்துமே நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. தெரிந்தவர்கள் பாடுங்கள். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமீந்திடோ நான் நம்பி வந்தேனே. வாவென்று அழைத்த வல்ல சத்தமே
லாசரு உயிர்ப்பித்ததுவே Holy Spirit of God. லாசரை உயிர்ப்பித்ததுவே கிருபையாலே நிறைந்திடுவீரே கிருபையாலே நிறைந்திடுவீரே இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேனே இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேனே அருமையான தேவஜனமே, நாங்கள் மறுபடியும் இந்த பகுதியை பாட விரும்புகிறோம். People of God, we want to sing it. இந்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. I got Spirit of God moving in our midst. கிறிஸ்துவை மரித்தெழுந்த எழுப்பின ஆவி சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க உலாவுகிறதை உணர முடிகிறது. Because the Spirit of God raised up Jesus alive is quickening our ஆசீர்வாதம் bodies. வேண்டும் என்று வாஞ்சிக்கிற எல்லாரும் கர்த்தரை பற்றிக்கொள்வோமாக. Blessings cling unto the Lord. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ ஆமென். சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேன் இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ எல்லாரும் பாடுங்கள். நான் நம்பி வந்தேன் ஓ இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேன் இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேன் இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ வந்தேன் இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேன் இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேன் இயேசுவே எப்படி இந்த தண்ணீரை கடப்பேன் என்று நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். You are questioning, Lord, how can I cross this river? இயேசுவே இந்த பாதையில் நான் எப்படி முன்னேறுவேன் என்று நீ You இருக்கிறாய். are questioning, Jesus, how can I cross this path? வல்லமையுள்ளதான தேவனாய் உனக்குன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். As an almighty God, I stand before you விசுவாசித்து நீ தைரியத்தோடு கால் எடுத்து வை. and bring my next step on. உன் கால் அதில் படும்போது அது ரெண்டாக பிரிந்து போகும். When your feet touch me, nothing. உன் கால் அதில் படும்போது உனக்காக ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை வழியை நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். See, I shall be a new and renewed covenant flowing through இயேசுவே you. என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பினேன். ஆமென். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேனே. Yes, Lord. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேன். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமும் மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. அருமையான தேவனே, Beloved people of God, இந்த கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் this Christ Jesus be dwell in you. சக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். He is able to quicken your mortal bodies. உங்களால் எந்த முடியும்? You can overcome any power. சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது போல நீங்களும் தைரியத்தோடு சொல்ல முடியும். As Psalmist says in Psalm 18, உம்மாலே ஒரு சேனைக்குள் I shall go into a troop. என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். I shall leap over a wall. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். Against a troop by you. என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். I through you, I can leap over a wall. அந்த ஆவியானவர் உனக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும்? The Spirit of God should be in you. வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டாகும். Mark these verses, it shall be useful. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது Romans 8 verse 1. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், That St. Paul says, கர்த்தருடைய ஆவியானவரால் நடக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து அங்க பேசுகிறார். we are an experience being led by the Holy Spirit. வாசிங்கள். ஆனபடியால் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நீங்கள் முதலாவது ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். First of all, you should be led by the Holy Ghost. ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். You should be filled by the Holy Spirit. அப்படி நீங்கள் செய்வீர்களா? You can live like that. முதலாவதாக உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. First of all, there is no condemnation to you. இரண்டாவதாக Secondly, அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் the same chapter verses 5 and 6. இந்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது
When you are led, உங்களுக்கு தேவன் ஆவியின் சிந்தை உண்டாக்குகிறார். He is giving you the mind in the spirit. அந்த ஆவியின் சிந்தை தான் இயேசு கிறிஸ்துவின் தான நம்பிக்கையும் நிச்சயத்தையும் உங்களுக்குள்ளாக ஊக்கும். That spiritual mind shall will give you a hope regarding the coming of the Lord. ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, இந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியினால் நடத்தப்படும் பொழுது, when you are led by the Holy Spirit, like led by Jesus, தப்புகிறோம். escape condemnation. இரண்டாவதாக ஆவியின் சிந்தையை தேவன் உண்டாக்குகிறார். Secondly, giving you a spiritual mindset. மூன்றாவதாக, thirdly, நீங்கள் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசித்துக் கொள்ளுங்கள். read 9 and 10 verses together. அந்த இடத்திலே கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக தேவன் மாற்றுகிறார். And you have been brought as belonging to Christ. மாம்சத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இந்த ஆவியினால் நடத்தப்படும் போது கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் மாற்றுகிறார். And when you come out of flesh and led by the Spirit, you belong to Christ. நான்காவதாக, fourthly, அந்த 8ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், that 14th verse of the chapter, உங்களை உரிமை பாராட்டும்படியாக தேவனுடைய குமாரர்கள் என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். in order to have claim over you, he brings him as sons. நான் மறுபடியும் இந்த பகுதிகளை சொல்லிக் கொண்டு போகிறேன். Let us say it again. ரோமர் 8:1 சொல்லுகிறது, இந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியினால் நடத்தப்பட்டால் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்புகிறீர்கள். When you are led by the Spirit that raised up Jesus, in Romans 8:1 says, you are being walked by the Spirit and escape condemnation. இரண்டாவதாக ரோமர் 8:5-6 வசனங்கள் சொல்லுகிறது, உங்களுக்கு ஆண்டவர் ஆவியின் சிந்தையை உண்டாக்குகிறார். Secondly, Romans 8 verse 5 and 6 says, you have the mind of the Spirit after the Spirit. மூன்றாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக மாறுகிறீர்கள். Second Romans 8 chapters 9 and 10 say, you belong to Christ. நான்காவதாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை அதிக உரிமை பாராட்டும்படியாய் தேவனுடைய புத்திரர்கள் குமாரர்கள் என்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். Same chapter 14th verse, it is said, you not to have good claim over you, he makes you as sons. ஐந்தாவதாக, fifthly, இந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் பொழுது, if you are filled by the Holy Spirit that raised up Jesus, அதே ரோமர் 8:26 சொல்லுகிறது, same chapter 26th verse, ஆவியானவர் தாமே உங்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்ய முடியாய் கடந்து வருகிறார். he shall help all your infirmities. உங்களுடைய எல்லா பலவீனங்கள் எல்லா பகுதிகளிலேயும் உங்களுக்கு உதவி செய்ய அந்த ஆவியானவர் உங்களை ஊக்கப்படுத்துகிறார். That Spirit of God helps you to from all your infirmities. அடுத்ததாக, nextly, இந்த கிறிஸ்துவை தோலிருந்து எழுப்பின ஆவியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டால், and if you are by the Holy Spirit who raised up Jesus from death, ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்ளக்கூடிய தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். God said where you can understand the mind and purpose of God. இது உங்களுடைய ஜீவியத்தில் அபியாசப்படுத்த வேண்டிய பகுதியா இருக்கிறபடியால் மறுபடியும் நான் இதை சொல்லி காண்பிக்கிறேன். Repeat again as you have to practice this in your life. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், If the Spirit of God is from death be in you, முதலாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி ஆக்கினை தீர்ப்புக்கு நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கிறார். in Romans we read we escape condemnation. இரண்டாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனத்தின்படி உங்களை தேவன் ஆவியின் சிந்தைக்குள்ளாக கொண்டு வருகிறார். Secondly, he brings in the 5th and 6th verse it says he brings you in a spiritual mindset of God. மூன்றாவதாக அதிகாரத்தின் 9ஆம் 10ஆம் வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறார். The 9th and 10th verses we read that he brings you into Christ. நான்காவதாக, fourthly, ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தின்படி in 8th chapter 14th verse, எல்லாவற்றிலுமே பாராட்டி நடத்தும்படியாய் தேவ புத்திரர்கள் தேவ குமாரர்கள் என்கிற ஸ்தானத்துக்கு உங்களை எலிவேட் பண்ணுகிறார். to take good claim over you, he makes you as son. ஐந்தாவதாக, And fifth, ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தின்படி in Romans 8 verse 26, உங்கள் பலவீனங்களிலும் உதவி செய்ய அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினிடத்தில் விண்ணப்பம், the Spirit of God maketh intercession for us with groanings that cannot be uttered for our help of infirmities. அப்படி தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது, While the Spirit of God is leading you in such a way, ஆசீர்வாதமாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்தின்படி நீங்கள் தேவ திட்டத்தை விளங்கிக் கொள்ளும்படியாய் தேவ அறிந்து கொள்ளும்படியான ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். in Romans 8 verse 27, God is bringing to the state where we can understand the will of God. இப்படிப்பட்ட யார் நடத்தப்படுகிறார்களோ, So all those who are led in this way, இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக யார் வருகிறார்களோ, all who come to this path, அவர்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறவரா இருக்கிறார். God is well able to raise them alive. அப்படிப்பட்டவர்களுக்குள்ளாக
கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி வாசம் பண்ணி அவர்களை உயிரோடு எழுப்ப பக்குவப்படுத்துகிறது. That quickening spirit that raised up Jesus from death, it shall dwell in them and they shall strengthen them. ஒரு முறை கூட உங்களுடைய மனதில் இதை போட நான் ஏவப்படுகிறேன். I'm urged to be put it again. இந்த ஆவி உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணினால், if this spirit shall lie in you, இந்த ஆவி இப்பொழுது கேட்கும் பொழுதே அந்த ஆவிக்கு ஒப்புக்கொடுக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். as soon as you hear this word, submit your lives to the spirit. இந்த ஆவி உங்களுக்குள்ளாக வாசமா இருந்தால், if the spirit dwell in you, ரோமர் 8:1 நீங்கள் ஆக்கினைக்கு தப்பலாம். Romans 8:1 you can escape condemnation. இரண்டாவதாக 2 ரோமர் 8:5-6 படி உங்களுக்கு ஆவியின் சிந்தையை கொடுக்கிறார். verse 5 and 6 you have the spiritual mind after God. மூன்றாவதாக 3 ரோமர் 8:9-10 படி உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறார். in verses 9 and 10 he brings you into Christ, belong to him. நான்காவதாக fourthly ரோமர் 8:14 படி as 8:14 உங்களை தேவ குமாரர்களாக மாற்றுகிறார், makes you as sons. ஐந்தாவதாக fifthly ரோமர் 8:26 படி 8:26 உங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவர் ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறார், is very ready to help you from your infirmities. ஆறாவதாக sixthly ரோமர் 8:27 படி in Romans 8:27 தேவ திட்டத்தை விளங்க மனதை விளங்க அந்த ஆவியின் சிந்தைக்குள்ளாக கொண்டு வருகிறார், brings you into the understand the mind of God, understand the will of God. இப்படியே நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால், if you are led step by step in this way, அந்த கடைசி ஆசீர்வாதமாகிய ரோமர் 8:11 சீக்கிரத்திலே எக்காலம் தொனிக்கும்போது உங்களுக்குள்ளாக நடைபெற ஆரம்பிக்கும். and as the spreading said in Romans 8:11 that it shall happen at the trumpet sound. அதுதான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க செய்யும். that spirit that raised up Jesus from death shall also quicken your mortal bodies. அருமையான தேவஜனங்களே, beloved people of God, முடிப்பதற்கு முன்பதாக before I could close, ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்க முடியாது கொஞ்சம் சமயத்தை கொடுத்து தயவு செய்து எல்லாரும் ஆவியை மனதை ஒருமுகப்படுத்துங்கள். so put your mind together so that it very important thing. இப்பொழுது எங்களோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் சர்தை சபைக்கு ஆவியானவர் சொன்னதான வார்த்தைகளை வாசி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திரும்பி வாருங்கள். turn your attention to the book of Revelation chapter 3 to hear the message to Sardis. இந்த வெளிப்படுத்தின விசேஷ அதிகாரத்திலே Revelation chapter 3 சர்தை சபைக்கு ஆவியானவர் சொல்லும் பொழுது when the spirit of God says to the church of Sardis, மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார், clearly admonishes about you. அருமையானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? what he says here, நீ விழித்து, you should be awake, நீ விழித்து சாவுக்கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, being watchful, strengthen things which remain. நீ உயிரோடு இருக்கிறேன் என்ற பெயர் உனக்கு இருக்கிறது. you have name as living. பெந்தேகோஸ்தே விசுவாசி என்கிற பெயர் உனக்கு இருக்கிறது. you have the name that you are a Pentecostal believer. ஒரு நல்ல சபைக்கு போகிறேன் என்ற பெயர் உனக்கு இருக்கிறது. you have the name you are going to the right church. ஆனாலும் உனக்குள்ளாக அநேக மரணத்துக்கு ஏதுவான சாவுக்கேதுவான கிரியைகள் காரியங்கள் உண்டு. but you have dead works. ஆகையினால் because நீ முதலாவது விழித்து எழும்பு, and therefore you should be awake. விழித்து சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. be watchful, strengthen the things that are remain to die. அது என்ன சாவுக்கு ஏதுவானதாக அந்த சபையில் இருந்த காரியம்? what are things that are ready to die? அந்த சர்தை சபையை குறித்து ஆவியானவர் சொல்லும் பொழுது, while concerning the Sardis church he says, ஆகினும் தன் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சிலர் உனக்குள்ளாக உண்டு என்று 4வது வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். Revelation 3:4 we see I could see that who have not defiled their garments. யாரெல்லாம் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தியிருக்கிறார்களோ அவர்கள் சாவுக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார்கள். all those who have defiled their garments they are ready to die. ஆகையால் தான் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போன மனுஷனுடைய வஸ்திரத்தை அந்த கள்ளன் உருவி கொண்டான். that's why the robbers took away the garment to the man who fled from Jericho to Jerusalem. அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, இயேசு வரப்போகிறார். Jesus is going to appear soon. இன்னும் கொஞ்சம் நேரங்கள் தான், a very short while, இன்னும் கொஞ்சம் நேரங்கள் தான், in a very short time. எக்காலங்களை வாயில் வைத்துக் கொண்டு தூதர்கள் ஆசையாய் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். angels are having ready to keep blow the trumpets in their mouth. பிதா கட்டளை கொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறார். getting ready for the Father to command. சீயோனின் வேலை பூரணப்பட்டு கொண்டிருக்கிறது. the Zion's work is being fulfilled right now. அருமையானவர்களே, எக்காலத்தை ஊதுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தம் தொனிக்க போகிறது. and the time which has a voice, blow your trumpet shall come. அதற்கு முன்பதாக ஆவியானவர் உன்னை பார்த்து அன்பாக அழைத்து சொல்லுகிறார். so before the time the Spirit of God carefully calling you. வஸ்திரம் தீட்டுப்பட்ட பகுதியிலிருந்து நீ விழித்துக்கொள்.
Come out from the place where your garment are ஒரு defiled. விதத்தில் இந்த வஸ்திரம் நம்முடைய ஜீவியத்தை காண்பிக்கிறது. Garment signifies life. இந்த ஜீவியம் எந்த விதத்தினாலாகிலும் கரைபடவே கூடாது. Our life should not be defiled in any way. அருமையானவர்களே, நீங்கள் எதில் வேண்டுமானாலும் தோற்று போகலாம். People of God, you can fail in any aspect. உங்கள் படிப்புல தோற்று போகலாம், அது நித்திய நஷ்டம் அல்ல. You can fail in your subjects, no problem, that's not eternal problem. பிசினஸ்ல தோற்று போகலாம், அது நித்திய நஷ்டம் அல்ல. You can face losses in your business, that's not a matter. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போக கூடாது. You should not fail in your life. இந்த வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை. Failure, life means spiritual life. இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். ஆகவே எல்லா சாக்கிரதையோடு கூட ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. The scripture admonishes we have received this treasure in our mortal bodies as clay, so they have to preserve it. நீங்கள் எதில் வேண்டுமானாலும் தோற்று போகலாம். You can fail in anything, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போக கூடாது. but not in the spiritual life. ஓ, இந்த சரீரம் பரிசுத்தமானது. But this, because this body is very holy, இந்த ஜீவியம் பரிசுத்தமானது. this life should be holy. இந்த வஸ்திரத்தை எவ்விதத்தினாலாகிலும் நீங்கள் கரைப்படுத்தவே கூடாது. You should not defile the body at any time. இந்த சரீரம் எந்த விதத்தினாலாகிலும் தீட்டுப்படுத்தப்படவே கூடாது. This body should not be defiled at any cost. அதற்காக ஆவியானவர் சொல்லுகிறார், That's what the Spirit of God says to நீ it. விழித்துக்கொள். Be watchful. ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். So you who are sleeping, awake from your sleep, then the Lord shall enlighten you. இந்த வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிடும்படியாய் நான் ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். I'm urged by the Spirit to compare in the Isaiah 7:16. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name. ஏசாயா 60 முதலாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, Isaiah 60 verse 1, what it says? எழும்பி பிரகாசி, Arise and shine. உன் ஒளி வந்தது, Thy light is come. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. The glory of the Lord is risen upon இதோ thee. இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும். For the darkness on the earth and gross darkness upon nations. கர்த்தருடைய மகிமை உன்னை பிரகாசிப்பிக்கும். But the Lord's glory shall be upon you. உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ஜாதிகளும் And that is Gentiles come to you. உன் வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். And see the brightness of the rising. இதோ இப்பொழுதும் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். Lift up the eyes around about. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் ஒன்று கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். All are gathered together, come towards you. உன்னிடத்திற்கு And வருகிறார்கள். towards you are coming. உன்னை பார்த்து பர்టిక్యులர் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னிடத்துக்கு வருகிறார்கள். And to you particularly the Lord is saying, towards you is coming. எல்லாரும் நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் எழும்பி நிற்போம். So closing your eyes, shall we stand up? அருமையான தேவச்சனமே, Beloved people of God. இந்த கூட்டத்தின் முடிவிலே And before closing this meeting, ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், there is one thing Spirit of God wants to tell you clearly. எல்லாரும் விழித்துக் கொள்ளுங்கள். All of you awake. எழுப்புதல் தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. And the revival is coming to the nations. எல்லாரும் விழித்துக் கொள்ளுங்கள். Awake. தயவு செய்து நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Shall we stand up quickly, please? இந்த கூட்டத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். Come to the end of the meeting. அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறார். May the Lord touch many. அந்த தொடுதல் முக்கியமானது அல்ல. That touch is not so important. இப்பொழுது உன் ஆவியை ஆண்டவர் தொட வாஞ்சிக்கிறார். But God wants to touch your spirit now. தயவு செய்து இந்த 5 நிமிஷம் நேரத்தை ஒருத்தராக்கிலும் விதமா மாற்றாதீர்கள். Let's not make this as a vain. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கரங்களையும் கூப்பி கொரிந்திய சபையாரை இப்படி வருந்தி கேட்டுக்கொள்கிறார். And praying, Apostle Paul says to Corinthians. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், And 2 Corinthians chapter 2 verse 7. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். And let's perfecting the holiness. we should perfect the holiness, the fear of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Shall we close our eyes? தயவு செய்து எல்லா வாலிபருடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Shall we close our eyes, all youths? உன்னுடைய பரிசுத்தத்தை நீ எங்க ஆகிலும் இழந்திருக்கிறாயா? Have you lost your holiness at any point? அருமையான தேவச்சனமே, Beloved people of God, அருமையான ஊழியர்களே, beloved servants of God, விசுவாசிகளே, believers, வாலிபரே, youths, கன்னியரே, virgins, ஆவியானவர் கேட்கிறார், the Lord is asking you, உங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தியிருக்கிறீர்களா? have you ever defiled your life before right இப்பொழுது time? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி நம்முடைய மத்தியில கிரியை செய்ய போகிறது. But the Spirit of God, the rise of Jesus alive, is going to work in us. ஜீவியத்தின் எந்த பகுதியை நீங்கள் கரைப்படுத்தி இருந்தாலோ, Have you ever defiled your life at any cost before? தயவாக இந்த நேரத்தில் கர்த்தரை பார்த்து சொல்லிவிடுங்கள், But now say to the Lord now, இந்த பகுதியில கரைப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, Lord, I am defiled in this car. இந்த பகுதியில தீட்டுப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. I am defiled in this path. இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களை தொட வாஞ்சிக்கிறார். The Spirit of God wants to touch you in இந்த this. நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஒரு புதிய ஆவியை அனுப்ப விரும்புகிறார். He wants to send you a very right
new spirit. அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனத்தில் வாசித்த பிரகாரமாக, As we read in chapter 8, Romans 8 verse 5 and 6. உங்களுக்குள்ளாக ஒரு paradigm shift போல ஒரு மண்டலத்திலிருந்து மற்றொரு மண்டலத்துக்குள்ளாக போல உங்கள் மனதையே இப்பொழுது மாற்ற வாஞ்சிக்கிறார். God is going to your mind as a paradigm shift towards the mind of God. குயவனால் முடியும். And the potter can do it. முடியும். Yes, the creator can do it. குயவன் தன் கரத்தில் இருக்கிற அந்த பாண்டத்தை தூக்கி வீசவில்லை. Potter will not cast away the clay in his hand. கெட்டு போன பாண்டம் தான். It's a spotted vessel. ஆனாலும் இன்னும் அவன் கையில இருக்கிறது. But still in his hands. ஒருவேளை நீ தீட்டுப்பட்டிருக்கலாம். You could have been defiled. அந்த எருசலேம் தேவாலயத்தின் பொற்பாத்திரங்களை தன் கரத்தில் எடுத்திருக்கலாம். And even though the Babylon could take the goldens of the temple has to be defiled. அதற்குள்ளாக தன் வேசித்தனமாகிய மதுவையும் ஊற்றிருக்கலாம். And the adultery. ஆனாலும் சகோதரா சகோதரி, உன்னை விடுவிக்கக்கூடிய கோரேஸ் உண்டு என்பதை மறக்காதே. But forget not that Cyrus is dead. உனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி இங்கே உலாவுகிறது என்பதை மறக்காதே. For God that raised up Jesus is moving in our midst. இன்றைக்கு ஒருவேளை சாத்தானை பார்த்து இப்படி சொல்லலாம். Even today the Satan can say to you, நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று விட்டாய். I spiritual life. நீ எழும்பவே முடியாது. You cannot rise hereafter. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் சிலரை தொடுவதை நாங்கள் இங்கிருந்து கொண்டிருக்கிறோம். Feel in the spirit of God is touching many. மறுபடியும் பரிசுத்த பவுல் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொரு வாலிபர்களை பார்த்து கேட்கிறார். Saint Paul says, பரிசுத்தமாகுதலை தேவத்தோடு பூரணப்படுத்துங்கள். perfect holiness in the fear of God. உங்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொண்டு வாருங்கள். The fear of God in your life. பரிசுத்தம் 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 என்கிற சத்தம் காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருப்பதாக. Let the voice holiness be reverberating in your voice. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Holy 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 is the Lord of hosts. சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, உனக்காக நிற்பது செத்த இயேசு அல்ல. it is not a dead Jesus that is before you. உனக்குள்ளாக இருப்பதற்குள்ளாக அடைக்கப்பட்ட இயேசு அல்ல. not the Jesus in the sepulchre. உனக்குள்ளாக உனக்கு முன்பாக நிற்பது செவிட்டுத்தனமுள்ள இயேசு அல்ல. not a dead Jesus that is stand before you. உயிரோடு இருக்கிற இயேசு, but a live living Jesus. ஜீவிக்கிற இயேசு, alive Jesus. உயிர்க்கிற இயேசு. Jesus hear your voice. பரிசுத்தமாய் தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தபடியாய் விழித்துக்கொண்டு ஆவியிலே எழும்பி be watchful as perfect the holiness of God. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி சாவுக்கேதுவான தீட்டு பரிசுத்தத்தை இழந்த உன் சரீரத்துக்குள்ளாக இப்பொழுது நுழைந்து உன்னை உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறது. The spirit of God that raised up Jesus is want to quicken you in you. இப்பொழுதே ஒப்பு கொடுப்போமாக. Now submit your life. இப்பொழுதே ஒப்பு கொடுப்போமாக. Submit your life. இப்பொழுதே சமர்ப்பணம் பண்ணுவோமாக. Life. பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிமாகுதலை பயத்தோடென்றும் காத்துவோம். ஏகாலதோனி கையில் மறுரூபக எழும்புவோமே மகிமையிலே. ஏகாலதோனி கையில் மறுரூபமா எழும்புவோமே மகிமையிலே. உயிர் தெழுந்தாரே அல்லே செய்தெழுந்தாரே. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா எழுந்தாரே. உயிருடன் எழுந்த நேசரே சுத்தமானாரே. சொல்லுங்கள் சொந்தமான. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்று காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை எல்லாரும் பாடுங்கள். எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவி கிட்ட பண்ணுங்கள். மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏகாலந்தோனி கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. பரிசுத்தமாகுதலை. ஆமென். எல்லாரும் பாடுங்கள், எல்லாரும் பாடுங்கள்.
ஜனமே, ஆவியின் பகுதியில் ஆவியானவர் சொல்ல ஒரு காரியத்தை அப்பொழுது விட்டதை மறுபடியும் இப்போது சொல்லும்படியாய் எனக்கு இவ்விதமாக ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். உங்களில் அநேகர் ஆன்லைன்ல ஒர்க் பண்ணுகிறவர்கள், இன்டர்நெட்ல வேலை செய்கிறவர்கள், பலவிதமான சோசியல் மீடியாக்களிலே தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நிமித்தமாய் சில சந்தர்ப்பத்தில் உங்கள் பரிசுத்தம் கெட்டு போயிருக்கலாம், நீங்கள் தீட்டுப்பட்டு போயிருக்கலாம். ஆவியானவர் இப்போது சொல்லுகிறார், இந்த கூட்டத்தில் மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இறங்கி அக்கினிமயமான கண்களையும் அக்கினிமயமான கொடுப்பது நிமித்தமாக இனி ஒருபோதும் பாபிலோனின் நடுவில் காணப்பட்டாலும் தீட்டுப்படக்கூடாத அளவுக்கு பரிசுத்தத்தை கொடுக்க போகிறார். 5 நேரங்கள் மறுபடியும் இந்த பாடலை பாட போகிறோம். உனக்கு விசுவாசம் இருக்குமானால் இந்த விசுவாசித்து இதையே திரும்ப அறிக்கை செய்து அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள். பரிசுத்தமாகுதலை பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். ஆமென் ஆமென். கிராமக்கத்துனாரியா கிராமக்கராவக்கராத்துனாரியா. ஓ பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். அசுத்தத்தின் வல்லமை விலகி ஓடட்டும், பாவத்தின் வல்லமைகள் விலகி ஓடட்டும், அந்தகாரத்தின் ஆவி ஓடட்டும். தேவச்சனம் சபை சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே ஆமென். மகிழே பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகி பயத்தோடு காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். சமாதானா தேவச்சனமே, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கொள்ளுங்கள். இயேசுக்கரமாய் வரப்போகிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாகியதுமான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். மரணம் பரிகரிக்க சத்துரு. சகோதரி, மனுஷன் அல்ல உன் சத்துரு. உன்னுடைய அக்கறை உன்னுடைய சத்துருவா இருக்கிறது. உலக சிநேகமாகிய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் உன்னுடைய சத்துரு இருக்கிறது. இச்சைகளை போராடுகிற உன் சரீரத்தின் அவயவங்களாகிய மாம்சத்தின் கிரியைகளே உன்னுடைய சத்துருவா இருக்கிறது. அதை ஜெயிப்பாயானால், வாக்குத்தத்தங்களை கொண்டு ஜெயிப்பாயானால், பலத்தை கொண்டு ஜெயிப்பாயானால் கடைசி சத்துருவை உன்னால மேற்கொள்ள முடியும். அந்த கிறிஸ்துவை மரித்தோந்து எழுப்பின ஆவி உனக்குள்ளாக காணப்பட்டால் நக்கினைக்கு தப்புவிக்கப்படுகிறாய். உனக்குள்ளாக ஆவியின் சிந்தை உண்டாகிறது. நீ கிறிஸ்துவாய் தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறாய். எந்த பலவீனத்திலும் உதவி செய்ய அந்த ஆவியானவர் உன்னை நடத்துகிறவரா இருக்கிறார். தேவ மனதித்து கொடுத்து உயிரோடு பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் விழித்துக் கொண்டு உங்கள் வஸ்திரங்கள் ஜீவியம்
எங்கே கரைப்பட்டது என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டு அந்த அசுசியாக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளியே வாருங்கள். அப்பொழுது உங்களை பிரகாசிப்பார். அந்த வெளிச்சத்துக்குள்ளாக நடந்து வர சாதிகளையும் ராட்சாக்களையும் கர்த்தர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அவர்களை உன்னுடைய வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்து இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் சகோதரனே, சகோதரியே, உன் மூலமாய் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த போகிறார். அந்நாட்களிலே ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்துக் கொண்டு தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று அறிவோம், நாங்கள் அதுக்கு வருவோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிறைவேறும். இயேசு வரப்போகிறார். எக்காலம் துணிக்க போகிறது. மாக்கப்பட்டவர்களாய் பறந்து போக ஆவி ஆத்துமா சரீரத்தை தாழ்த்தி நம்மை விழுவாமல் பாதுகாக்கிற அந்த பிதாரன் பரிசுத்த ஆவி அந்த கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒப்பு கொடுக்க விரும்புகிற எல்லாரும் வாயில திறந்து சத்தமாய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya.